நீங்க பதில் சொல்ல வேண்டியதும் அதே போல கேள்விகள் வைக்க வேண்டியதும் போட்டிக்கு எதிராக இருக்கக்கூடியவரும் உதயநிதி ஸ்டாலின் தான். இனி இது தமிழ்நாட்டு அரசியல்ல இனி விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் நீங்க எடுக்கிறது ஸ்டாலின் வர மாட்டா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அதானே? வாழ்த்துக்கள் சார். மாட்டீங்களா? மாதம் காத்திருப்போம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ 6 நாள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னா பதவி போன காலத்துல வந்து அறிக்கையாக வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஜென்சி திமுகன்னு சொல்லி இப்ப நான் தான் சொல்றேன், விர்ச்சுவல் என்ன பிளஸ்னா அவன் தப்புனா தப்புன்னு சொல்லிடுறான். அது அவங்க தலைவர் விஜய்க்கு அது நடந்திருக்குது. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. ஸோ இன்கேஸ் இந்த ஆட்சியில் தப்பு நடந்தாலுமே டிவிகே சப்போர்ட் பண்ணுற நாங்களே கண்டிப்பாக அந்த தப்பை எடுத்து நாங்களுமே கேள்வி கேட்போம். எல்லாருமே வந்து சும்மா கூட்டு நம்பிக்கையாக நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். லைக் எது தப்பு நடந்தாலுமே நாங்களும் கேள்வி கேட்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். பெருமையா சொல்லுங்க. யாரு யார் சப்போர்ட் பண்றாங்களோ சப்போர்ட் பண்றவங்களே தப்புனா வந்து அடிக்கிறதுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் அதே சொம்பு தூக்குற வேலையை தான் பாக்குறீங்க, இன்னும் அதே முட்டு கொடுக்குற வேலையை தான் வந்து பாக்குறீங்க. அப்படின்னும் போது அப்புறம் எப்படி அது ஜென்சி திமுக? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. ஜென்சி தலைமுறை தான் இந்த தேர்தலையே தீர்மானிச்சிருக்கு. சென்சினாலே டிவிகே தான் அப்படிலாம் இல்ல, எங்க கிட்டயும் சென்சி இருக்காங்க. அப்படின்னு காட்டுற மாதிரி ஜென்சி படை திமுகவிலே எப்படி இருக்குன்னு பாருங்க என்று காட்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு மீட்டப். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அப்ப இந்த ஜென்சி இருக்கிற இடம் எந்த இடம்? இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த சென்சி தலைமுறையை மாய வலைக்குள்ள தள்ளி மாய பிம்பத்தில் சிக்க வச்சு இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. திமுக தோத்து போனதுக்கு என்ன காரணம்? திமுக தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், திமுக தான் காரணம். Come on, show me. Show me. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திமுக ஆட்சியினுடைய மோசமான ஆட்சியினுடைய அதிருப்திய விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. தலைவர் திமிங்கலத்தான் திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. திமுக வந்து நல்ல ஆட்சியை கொடுத்த மாதிரியும் திமுக ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இருந்த மாதிரியும் வேற யாரோ வந்து ஆட்சி அமைச்சிட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில நாகரிக அரசியல் பண்ணிட்டாங்களாம், அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த முட்டா புண்டைங்களுக்கு அது கூட தெரியலையாடா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். இந்த நாகரிக அரசியல் பண்ணதுனாலதான் நாம இன்னைக்கு தோத்து போயிட்டோம். நம்ம தலைவர் ரொம்ப நாகரிகத்தை கடைபிடிக்கிறாரு. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? பயந்தாங்குழி திமுகன்னு சொல்லுங்க, நாகரிக அரசியல் கிடையாது, பயந்தாங்குழி அரசியல். விஜய கையால தெரியாம ஏன் வீடியோ எடுத்து கட் பண்ணி பரப்பிட்டு இருந்தாங்க. திமுக காரன்ல ஒருத்தங்க கூட விஜய்க்கு எதிராக இந்த தேர்தலுக்கு முன்னாடி பேசுற அது நாங்க பேச மாட்டோம். ஏன் பேச தெரியல? பேசுவதற்கான எந்த உரிமையும் இல்ல, பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்ல. என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ ஊழலை பத்தி விஜய் பேசுறாரு, ஊழலை பத்தி திமுக பேசுமா?
ஆளுங்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத முதலமைச்சராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தாரு. அதிகாரி கையில் ஆட்சியை கொடுத்துட்டு இப்போ எங்கள் தோல்விக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம். அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு எங்கே விழுந்தோமோ அங்கேயே எந்திரிப்போம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போய் திமுக உடன்பிறப்பெல்லாம் ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த மேரி அந்த மேரி எந்த மேரி அந்த மேரி ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா இந்த மேரி இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்க்கணும்னு. அப்புறம் கள்ளக்குடி தந்த கருணாநிதி வாழ்கவே அது பாட்டாங்க ஓடிட்டு இருக்கு, இங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன். இது ரீல்ஸா? இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டா இன்ஸ்டாகிராம்ல இவங்களை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல திமுக ஓட்டு போட்டுருவாங்களாம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? யாரு உங்கள்கிட்ட சொன்னது? இன்ஸ்டாகிராமால தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு உங்கள்கிட்ட எவன் சொன்னது? இது பயங்கர லூசுங்க, ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன். ஒட்டுமொத்தமாக காவல்துறை வாக்களிச்சிருக்காங்க தாவேகாக்கு, சிறை காவலர் வாக்களிச்சிருக்காங்க. 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் போட்டிருக்கான். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஆமா, நாங்க கொத்துஸ் தான். நாங்க ப்ரௌடு கொத்துஸ். கொத்தடிமையா இருக்கதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பையா. அப்படி பயம் இல்ல, துணிச்சல் இருந்தா கரூர் விவகாரத்துல கைது பண்ணிருக்கணும்ல. கைது பண்ண முடியாத கோலை திமுக, பயந்தாங்குழி திமுக, விஜயை கைது பண்ணதுக்கு வக்கற்ற திமுக. ஒண்ணு விடாம எல்லாரும் சொன்னாங்கன்னா அவர் சிறையில் அடிச்சாங்கன்னா ஒரு பெரிய சுனாமி அழியா வந்து ஆளும் கட்சி அடிச்சுட்டு போகுங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர். என்ன ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர்? கேம்பெயினே தப்பு. அந்த கேம்பெயினால தான் திமுக தோத்து போச்சு, அது கூட தெரியல. நீ இதையே இப்பதான் கண்டுபிடிக்கணும், இவங்க இதையே இன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்டாலின் பேச்ச எவனாவது திமுக காரன் கேட்டிருக்கல என்னைக்காவது? ஸ்டாலின் வந்து லைவ்ல பேசிட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் லைவ்ல பேசியிருக்காங்க. 53 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 54 நாளாவது. இதுதான் அவங்களுடைய லட்சணம். யாருமே சரி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு கண்டுக்கல. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. ஆட்சியில இல்லாத போதுதான் திமுக காரன் யாருன்னு தெரியுமா? அப்ப ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரன் யாருன்னு தெரியாதா? ஆட்சியில் இருக்கும்போது ஆத்துமூல கொள்ளையடிக்கிறது, கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறது, கமிஷன் வாங்குறது, கரப்ஷன் பண்றது, கலெக்ஷன் பண்றது, இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. எதிர்த்து பேசக்கூடிய நபர்களை எவ்வளவு இழிவாக, ஏன் பழனிசாமி அவர்களை பர்பி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பெரிய மனுஷனை, ஒரு 74 வயசு மணிக்கு ஒதுக்கத்தக்க நபரை எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. இப்ப அந்த நபரை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. 10 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பர்பி பழனிசாமி, அப்புறம் என்ன பழனிசாமியை போய் முதலமைச்சராக முயற்சி பண்ணீங்க. நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடி நீ. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? அப்ப நீங்க உங்க தோல்விக்கு காரணம் உங்களுடைய அநாகரிக அரசியல். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.